வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தா இந்தியா கேன் கிவ் அ கம்பேக் ஆன் டே 3. என்னோட கருத்தை தான் நான் சொல்ல போறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டே 2 கம்ப்ளீட்டா இங்கிலாந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. ஓகே, 225 for 2, ஜஸ்ட் 130 ரன்ஸ் தான் பிஹைண்ட்ல இருக்காங்க. ஸோ டே 3 வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டா தான் வந்து அமைய போகுது, அதுல டவுட்டே கிடையாது. பிளஸ் அன்சுல் கம்போஜ் பிளஸ் ஷர்துல் தாக்கூர் மாதிரி போர்டர்லாம் 127 128 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போடுறாங்க. ஸோ ஹாரி ப்ரூக் மாதிரி பிளேயர், ஜேம்ஸ் ஸ்மித் மாதிரி பிளேயர்லாம் உள்ள கிரீஸ்ல வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட T20 மாதிரி விளையாட கூட சான்சஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இந்த டே ஸ்டார்ட் பண்ணும்போது பும்ரா அண்ட் சிராஜ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செஷன் ரொம்ப க்ரூஷியலுங்க. 4 to 5 விக்கெட்ஸ் இந்தியா எடுத்தா மட்டும் தான் இந்த கேம்ல கம்பேக் ஆக முடியும். அப்படி இங்கிலாந்து இந்த ஃபர்ஸ்ட் செஷனை பெட்டரா ஆடிட்டாங்கன்னா டெஃபினட்டா இந்தியா கம்பேக் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணணும் சுப்மன் கில். ஏன்னா டே 2ல வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கல. அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ டே 3ல கண்டிப்பா சுந்தரை யூஸ் பண்ணணும். ஜடேஜா ஆல்சோ வில் பி கமிங் இன்டு தி ஈக்குவேஷன். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. டே 2ல ரொம்ப எராட்டிக்கா போட்டாங்க இந்தியன் பவுலர்ஸ். டே 3ல அந்த கண்ட்ரோலும் வேணும், விக்கெட்ஸும் வேணும். இஃப் இந்தியா வாண்ட் டு ஸ்டே அலைவ் இன் திஸ் பர்டிகுலர் சீரிஸ் as well as in this match மக்களே.